ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது குரன் லகான் அனிமேயோட 5th எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான். மத்த 4 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல அவங்க எல்லாருமே போயிட்டு இருக்கப்ப காமினா இருந்துட்டு, ஆமா உனக்கு தான் நீங்க வரதுக்கு ஒரு வாட்ச் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம்ல, அதுல வராம என்னோட கன்மென்ட்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுல வரவே முடியல, அதுவும் நகர்ந்துட்டு இருக்கப்ப அது குதிச்சுட்டே இருக்கு, எனக்கு பின்னாடி எல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு ஆமா பின்னாடி பெருசா இருந்தா அப்படிதான் வலிக்கும் அப்படின்னு சொல்ல, ஓ உனக்கு என்னோட கொஞ்சம் புல்லட்ஸை டேஸ்ட் பண்ணணும்னு தோணுது போல அப்படின்னு சொல்ல, சீமோனும் லீரானும் அங்க இருக்கிற தரைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது லீரான் இருந்துட்டு இந்த தரைய ரீசெண்டா தான் எப்பயோ உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சீமோன் வந்துட்டு எவ்வளவு ரீசெண்டா அப்படின்னு கேட்க, சுமார் 400 வருஷம் இல்லைன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்ல, குரன்குள்ள காமினாவும் யோக்கோவும் சண்டை போட்டுட்டு இருக்கனால அந்த குரன் இருந்துட்டு அப்படியே ஓடிக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அங்க இருக்க தரையில விழுந்து அப்படியே அந்த தரைக்குள்ள போயிருது. அது தரையில ஹோல மேக் பண்ணதுனால அதை சுத்தி இருக்கிற இடமும் உடஞ்சு உள்ள விழுக லீரானும் சீமோனுமே அந்த ஓட்டைக்குள்ள விழுந்துடுறாங்க. விழுந்தோட அங்க நிறைய மக்கள் இருக்காங்க. அப்போ இவங்களோட கன்மனை பார்த்துட்டு இவங்களும் ஃபேஸ் கார்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருமே செலஸ்டியல் லேண்ட்ல இருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு ஃபேஸ் கார்டா கன்மனையா சொல்றாங்க அப்படின்னு திரும்பி பாக்குறப்ப அந்த இடத்துல ஒரு கன்மன் இருக்கு, அதை தொடலாம் அப்படின்னு போறப்ப அங்க ஒரு பையன் வந்துட்டு அது தொடாதீங்க, அது வந்துட்டு எங்களோட காவல் தெய்வம், அதனால அது தொடாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவங்க 4 பேரையும் உட்கார வச்சு தீ மூட்டி அவங்கள குளிர்காய வச்சுட்டு இருக்காங்க. அப்போ காமினா இருந்துட்டு, நான் நெத்தி பெருசா இருக்கிற தம்பி, நெருப்புல தூக்கி போறதுக்கு வேற எந்த பொருளும் இல்லை அப்படின்னு கேட்க, என்னோட பேரு ராசிவ், அது இல்லாம வேற எந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொல்ல, இந்த இடமே ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ சீமோன் கிட்ட ஒரு சின்ன பையன் வந்துட்டு, நீ உடனே செலஸ்டியல் லேண்ட்ல தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இன்னொரு பொண்ணு இருந்துட்டு, உங்களுக்கு கடவுள்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்க, காமினா இருந்துட்டு இந்த சின்ன பசங்க யாரு அப்படின்னு கேட்க, ராசி இருந்துட்டு கிமி டாரி, அவங்க தொந்தரவு பண்ணாதீங்க, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல, அவங்க போக ராசி இருந்துட்டு எங்களை மன்னிச்சுங்க, அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, அதனால அவங்க நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க ஆள் இல்ல அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு அதை பத்தி யாரு கவலைப்பட்டா, எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதே இங்க இருக்கிற கன்மனை பத்தி தான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அதான் ஒரு பெருசா மூஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அது எங்களோட கடவுள் அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு அப்ப அதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு கேட்க, யோகோ இருந்துட்டு உனக்கே கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அது என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்போ ராசி இருந்துட்டு யோகோ கிட்ட ஒரு துணியை கொடுத்து தயவு செஞ்சு இதை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்ல, யோகோ வந்துட்டு எதுக்கு அப்படின்னு கேட்க, அது வந்து நீங்க ட்ரெஸ் போட்டுருக்கிறது வந்து கொஞ்சம் இன்டிசென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, அவளுமே அதை போட்டுக்கிட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப பெருசா இருக்கு, ஒரு ஃப்ரீயாவே இல்லை அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு நீ உள்ள ஒண்ணுமே போல தானே அப்படின்னு அவரோட ட்ரெஸ்ஸை தூக்கி பார்க்க, அவருன்ட்டு அவனோட மண்டையிலேயே ஒரு எத்திட்டு உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லடா, இவனை பார்த்து நீ கெட்டு போயிடாத சீமோன் அப்படின்னு சொல்ல, ராசி இருந்துட்டு ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்க, செலஸ்டியல் லேண்ட்ல இருந்து வந்திருக்கவங்க இப்படி நடந்துப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த மக்கள் எல்லாமே இவங்களா செலஸ்டியல் லேண்ட்ல இருந்து வந்திருக்க போறாங்க அப்படின்னு சொல்ல, ராசி இருந்துட்டு ஆமா இவங்க செலஸ்டியல் லேண்ட்ல தான் வந்திருப்பாங்க, இவங்களுக்கு நம்ம எல்லா மரியாதையும் செலுத்தணும் அப்படின்னு சொல்ல, ஒருத்தர் ஓடி வந்து ராசியோ ஊகாமுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ராசி இருந்துட்டு நல்ல விஷயம், நானே இவங்களை ஹை பிரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போலாம் தான் பார்த்தேன், இப்போ இந்த விஷயத்தையும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, அவன் இருந்துட்டு ஆனா பிரச்சனை அது இல்ல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் கூடவே சேர்ந்து இன்னும் 2 ஆள் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காமினா இருந்துட்டு எதுக்கு இப்படி குழந்தை பிறந்தது எல்லாம் இவ்வளவு பயந்துகிட்டே சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அந்த வில்லேஜோட ஹை பிரீஸ்ட் இருந்துட்டு 3 குழந்தைங்க பிறந்துருச்சா, அப்போ நம்ம வில்லேஜோட பாப்புலேஷன் 52 ஆயிருச்சு, அப்ப நம்ம யாராச்சும் 2 பேரை சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, ராசி இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாம இந்த பிரச்சனை தீர்க்க வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்க, அப்பெல்லாம் பேசக்கூடாது ராசியோ, இதை நம்ம காலகாலமா கடைபிடிச்சிட்டு வரோம், இப்படி சூஸ் பண்ணப்படுறவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலிங்க, கடவுளால பிளஸ் பண்ணப்பட்டவங்க, உன்னோட அம்மா மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா காமினா இருந்துட்டு இந்த இடம் பார்க்கவே ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, நம்மளோட ஜிஹா வில்லேஜ் கூட இந்த அளவுக்கு இல்ல, நம்ம எப்பதான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, சீமோன் வந்துட்டு ஆல்ரெடி இது சாப்பிடுற நேரம் தான் போல அப்படின்னு ஒரே ஒரு எலும்பு துண்டு எடுத்து பார்க்க, காமினா இருந்துட்டு நீ நிறைய ஃபுட்டே இல்ல, இந்த இடமே ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்ல, லீடா இருந்துட்டு இந்த இடத்துல பெரிய வளர்ச்சி அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது, சின்ன வில்லேஜும் ஒரு சின்ன குளத்தையை வச்சு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம எலக்ட்ரிசிட்டி வேற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ராசி வந்துட்டு சாரி எங்களோட வில்லேஜ்ல வசதி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அதனால சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்காது, ஆனா உங்க செலஸ்டியல் லேண்ட்ல எப்படி இருக்கும் சொல்லுங்களே கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு ஓ உனக்கு அந்த இடத்தை பத்தி வேற தெரிஞ்சுக்க ஆசை வந்துருச்சா, ஆனா முதல்ல நான் உன்ட்ட ஒண்ணு தான் சொல்லணும், நீங்க கும்புறீங்களே அந்த கன்மன் அது ஒன்றும் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்ல, ராசி இருந்துட்டு கடவுள் இல்லையா, ஆனா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அது கடவுள் தான் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஈரான் இருந்துட்டு அப்பல இருந்தே அவங்க ஊர் இப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்க, இல்ல என்னோட ஹை பிரீஸ்ட் இந்த வில்லேஜோட லீடரா வந்ததுக்கு அப்புறம் இதுல நிறைய மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு அந்த ஹை பிரீஸ்ட் வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, ஆனா தேவையில்லாம ராசி கிட்ட இப்படி நிறைய விஷயத்த சொல்லி அவனோட மனநிலையை கெடுத்துறாதீங்க, என்ன நான் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கணும், நான் தான் இந்த வில்லேஜோட ஹெட் ஹை பிரீஸ்ட் த மாகின் அப்படின்னு சொல்றான். அப்ப காமினா இருந்துட்டு வா உன்னதான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன், மாகின் இருந்துட்டு ராசியோ சீக்கிரம் போய் தூங்க, நாளைக்கு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான செரமனி இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே இன்னைக்கு நைட்டு இங்க இருந்து போயிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகந்து போறான். அப்ப அவங்க எல்லாருமே காமினா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்க, காமினா இருந்துட்டு என்னமோ தெரியல, நான் பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, என்னோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா ராசி இருந்துட்டு காமினா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த கன்மனை போய் பார்க்கும்போது அந்த கன்மனோட மூக்கு மாதிரி இருக்கிற பகுதி கீழே என்னமோ தெரியுது. அப்போ அதை பிடிச்சி இழுக்கும் போது அந்த கன்மனை கண்ட்ரோல் பண்றதுக்காக உள்ள போற அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அப்போ காமினா அங்க வந்துட்டு பரவாயில்ல இது இன்னும் ஒர்க் பண்ணதான் போல, போ அதை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்ல, அதை இருந்துட்டு எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம்
ஒரு பிரச்சனையுமே இல்ல. அதை கண்ட்ரோல் பண்ண தேவையே உன்னோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் மட்டும் தான். போய் உட்கார்ந்தனா உன்னால நேச்சுரலாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்ல ஃபீலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு அந்த ஹை பிரிஸ்ட் மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ற ராசியோ உனக்கு பேஸ் கார்டத்தோட யார் அனுமதி கொடுத்தா அப்படின்னு கேட்க காமினா இருந்துட்டு வந்துட்டியா இப்ப தெரிஞ்சு இதுக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது அப்படின்ட்டு உன்னை பாக்குறப்ப அப்படியே எங்களோட ஜிஹா வில்லேஜஸ் சேர்ந்த வில்லேஜ் சீஃப் மாதிரியே இருக்கு அப்படிதானே சீமோன் அப்படின்னு கேட்க அந்த மாகினி இருந்துட்டு நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மாகின் சொன்ன அந்த செரிமனி நடக்குது. அப்ப அந்த குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்ன அந்த ஊக்கம் இருந்துட்டு பிரீஸ்ட் ஆனா இந்த செரிமனியை ஒரு 3 மாசம் கழிச்சு வைக்க கூடாதா, 3 மாசம் கழிச்சு வச்சா என்னோட குழந்தைகளால சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஊக்கம், இது எல்லாமே கடவுளால தேர்ந்தெடுக்கப்படுறதா, அவரால் பிளஸ் பண்ணப்படுறதா, சீக்கிரம் இருந்து ஏதாச்சும் எடு அப்படின்னு சொல்ல அந்த ஊக்கம் வந்துட்டு சரி என்னோட குழந்தைங்களுக்கும் எனக்கும் என் ஒய்ஃபுக்கு எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 5 குச்சி எடுத்துட்டு போறான். அதுக்கப்புறமா எல்லாருமே அதுக்குள்ள இருக்கிற குச்சுங்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா 2 குச்சி மட்டும் இருக்கு. அப்ப என்ன யார் அந்த குச்சிங்களை எடுக்கல அப்படின்னு பார்க்க அந்த 2 சின்ன பசங்க கிம்மி அப்புறம் டாரி தான் எடுக்கல. சோ அவங்களுமே அந்த குச்சியை வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட குச்சி எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லி யார்கிட்ட அந்த மார்க் பண்ண குச்சி இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப பெரியவங்க யார்ட்டுமே இல்ல. பார்த்தா அந்த கிம்மி கிட்டையும் டாரி கிட்டையும் மட்டும் தான் இருக்கு. சோ அந்த 2 குழந்தைகளுமே காமினா கிட்டையும் மத்தவங்கள்ட்டையும் சர்ப்ரைஸ்க்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. அப்போ காமினா ஏன் எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்ல ராசி இருந்துட்டு எங்க வில்லேஜோட மொத்த பாப்புலேஷன் 50 தான் இருக்கணும், அதை தாண்டி போறப்ப ஒரு செரிமனி நடத்தி அதை சூஸ் பண்ண போறவங்கள செலஸ்டியல் லேண்டுக்கு அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்ல யோகோ இருந்துட்டு செலஸ்டியல் லேண்ட்லாம் அப்புறம் சர்ப்ரைஸா சொல்றீங்க அங்க சின்ன பசங்களால சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அந்த ஃபாதர் மாகின் இருந்துட்டு ஓ அப்ப அவங்களால முடியாதா, சரி அப்ப வழக்கம் போல நாங்க பண்றதே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல காமினா இருந்துட்டு 1-2 குழந்தைங்க எக்ஸ்ட்ரா இங்க ஓடிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்க ஃபாதர் இருந்துட்டு அதெல்லாம் எங்களோட கல்ச்சர், அதை பத்தி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல காமினா இருந்துட்டு உடனே அப்பா இது மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்ல சீமோன் இருந்துட்டு ப்ரோ இது இவங்களோட வழக்கம், இதை நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது, அவனும் விருப்பப்பட்டு இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்ல காமினா இருந்துட்டு விருப்பப்பட்டு பண்ணலனா அப்ப பண்ணாம இருக்க வேண்டியதானே, நான் விருப்பத்துக்கு மாறா உங்க சேரபலா செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கிட்ட இவரை நம்பாதீங்க ஒரு ஃப்ராட் உங்க எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ராசி இருந்துட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வாயை மூடுங்க எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க காமினா இருந்துட்டு ஓ கடைசியில உனக்கும் சண்டை போற தைரியம் வந்துருச்சா வா வா அப்படின்னு சொல்ல ராசி இருந்துட்டு நீங்க எப்படி கடவுளால அனுப்பப்பட்டவங்களா இருக்க முடியும், எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க அப்படின்னு சொல்ல அந்த பிரீஸ்ட் இருந்துட்டு நம்மள கடவுள் சோதிக்கிற ராசியும் உன்னோட பொறுமை இழந்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மேல ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா மேல இருந்து ஒரு கன்மன் கீழே வந்து விழுகுது. அது காமினாவி சீமோனியை பார்த்துட்டு நீங்க தானே அந்த டீம் குரன் உங்களை அழிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே இன்னொரு ஃபேஸ் கார்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யோக்கர்ன்ட்டு அந்த கன்மனை சுட்டுட்டு சீக்கிரம் காமினா சீமோன் போயிட்டு உங்க கன்மனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எதுக்கு இப்படி கடவுளை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீமோனும் காமினாவும் அவங்களோட கன்மன்ல ஏறிட்டு அதுக்கப்புறமா குரன் லாகானா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி குரன் லாகானா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது பாக்குறதுக்கு நமக்கு ஒரு பவர் தேசத்துல வர அந்த மெகாசோட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற வைப் தான் தருது. அப்புறமா வந்து அந்த கன்மன் கூட சண்டை போடும்போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே அங்க பாருங்க ஒரு கடவுள் இன்னொரு கடவுள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல காமினா இருந்துட்டு இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க இங்க இருந்தா எங்களால ஒழுங்கா சண்டை போட முடியாது, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ராசி இருந்துட்டு அந்த கடவுள்னு கும்பிட்டு இருந்த கன்மன் கிட்ட போகும்போது அந்த கன்மன் அப்படியே எந்திரிக்க ஆரம்பிக்குது. அப்போ காமினா இருந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே போக சொன்னதை கேட்டுட்டு சீமோன் இருந்துட்டு ப்ரோ அவங்களுக்கு சொல்லி குத்தம் இல்ல, அவங்க காலங்காலமா இதான் நம்பிட்டு இருக்காங்க, இப்ப திடீர்னு நம்பாதனா எப்படி நம்புவாங்க அப்படின்னு சொல்ல காமினா இருந்துட்டு அப்போ அவங்க முன்னாடியே இதை அடிச்சு இது எல்லாமே போய் நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்ல பின்னாடி இருந்து அவங்க கடவுள்னு கும்பிட்டு இருந்த கன்மேன் வந்துட்டு அந்த கன்மேனை அப்படியே போட்டு நசிக்கிறது. அப்புறம் வெளியிருந்து வந்த கன்மேன் அது கூட சண்டை போட அது எல்லாத்தையுமே தாங்கிட்டு இது ஒரே ஒரு பஞ்சு விட அது பறந்து போய் விழுந்துருது. விழுகிறப்ப ஒரு குழிக்குள்ள போயிட்டு விழுகிற மாதிரி அப்படியே நின்றுது. அப்போ அந்த கன்மேன் வந்துட்டு ஓடி வந்து அதை அந்த குழிக்குள்ள தள்ளி விட்டுருது. தள்ளி விட்டு அதை அப்படியே அங்க உட்காந்துக்குது. அப்போ அதுக்குள்ள இருந்து யாரு வரான்னு பார்த்தா அந்த ஹை பிரீஸ்ட் தான். அப்ப அதை ராசியை பார்த்துட்டு ஃபாதர் மாகின் நீங்க என்ன அங்க பண்றீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த கன்மேன் வந்துட்டு அதுவும் குழிக்குள்ள விழுக போக கரெக்டா குரன் லகான் வந்து அதை காப்பாத்திடுது. அப்போ காமினா இருந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, உங்களுக்கு இவ்வளவு ஃபைட் ஸ்பிரிட் இருக்குன்னா எதுக்கு நீங்க முன்னாடியே ஆப்ரேட் பண்ணல அப்படின்னு கேட்க நான் நீங்க பண்ணதெல்லாம் வச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க, ஆல்ரெடி உங்களால இங்க நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அப்போ காமினா இருந்துட்டு எனக்கு புரியவே இல்ல, சுத்தமா ஒரு துளி கூட புரியல அப்படின்னு சொல்றான். அப்புறமா ராசியும் அந்த மாகின் கிட்ட சோ வில்லேஜர்ஸ் கிட்ட எல்லாமே சொல்லிடலாமா அப்படின்னு கேட்க அப்பெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னா அது நம்ம வில்லேஜுக்கு அழிவதா கொண்டு வரும். நான் இந்த வில்லேஜுக்கு ஹெட்டா ஆனப்போ ஃபர்ஸ்டா நான் பண்ணது இந்த 50 பேர் அப்படிங்கிற ரூலை செட் பண்ணது தான். ஏன்னா நம்மள்கிட்ட நிறைய பேர் வாழ்றதுக்கான ரிசோர்சஸ் கிடையாது. அதனால 50 பேரை தாண்டி ஒருத்தர் இருந்தா கூட அவங்க நம்மளால வச்சுக்க முடியாது. அதனால இந்த விஷயத்துல நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் வெளிக்காட்ட முடியாது. நான் இதுக்கு ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெறும் கருவியை மட்டும் தான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்ல ராசி இருந்துட்டு அப்போ அந்த கிம்மி டோரிய நீங்க தான் வேணும்னே சூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ஆமா அவங்களுக்கு தான் அப்பா அம்மா கிடையாது, அதனால யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்ப அம்மாவையும் நீங்க தான் அப்படி பண்ணீங்களா அப்படின்னு கேட்க எனக்கு அது கஷ்டமா தான் இருந்துச்சு, பட் அந்த எல்லா கஷ்டத்தையுமே நான் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கிம்மியும் டாரியும் வெளியே அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராசியும் அவங்க கூட போறேன்னு சொல்றான். அப்போ ஃபாதர் கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்க ஆமா வெளியே போயிட்டு நம்ம ஹியூமனிட்டிக்கு சர்ஃபேஸ்ல வாழ்றதுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படுற வரைக்கும் நான் அங்கேயே தான் இருக்க போறேன். அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. அது மட்டும் இல்லாம இங்கேருந்து நான் போயிட்டேன்னா இந்த சீக்ரெட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அதனால அது லீக் ஆகாது அப்படின்னு சொல்ல அந்த பிரீஸ்ட் இருந்துட்டு சரி அப்ப இந்த ஹோலி புக் வச்சு அப்படின்னு கொடுக்க ராசி இருந்துட்டு இதை வச்சு நான் என்ன பண்றது எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கே இதெல்லாம் படிக்க தெரியாது, சும்மா தான் வச்சிருந்தேன், இது என்னதான் உனக்கு ஒரு டெட் வெயிட்டா இருந்தாலுமே இதை நீ வச்சுக்கோ எப்பயாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ராசியும் அந்த 2 பசங்களும் சர்ஃபேஸ்க்கு வந்துட்டு அவங்க நம்ம காமினா சீமோன் அவங்களோட குரூப் கூட சேர்ந்து டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சு
ஆரம்பிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.